அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சட்டிக்கு எண்ணெயை நல்லா இதில் பரப்பி விட்டுக்கலாம். இப்போது 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். 2 முட்டையும் அப்படியே ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம், அதையும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகா 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு அவிச்சி மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்க அவிச்சி அப்படியே சரியாக மசிஞ்சு மசியாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதில் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது இப்போது கொத்தமல்லி தலையை அது மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கூட. இதில் இப்போது லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ ஒரு எள்ளுக்கான உப்பு தூவிக்கலாம் அது மேலே. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் முட்டையை நான் ஊற்றிக்கிறேன். இன்னொரு லேயர் இதுக்கு மேலே அப்படியே இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிற இன்னும் கொஞ்சம் வெங்காயம், அதையும் போட்டுக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற திரும்ப கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இதுக்கு மேலே தூவிக்கிறேன். இது சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா அது வெந்து வரட்டும். நம்ம அதை பிரட்டி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது சிம்மிலேயே வேகப்படுவோம். இப்போது 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு முட்டையே ஒரு லேயர் ஊற்றிக்கிறேன். இப்போது 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் மூடியை திறந்து அதுக்கு மேலே நெய் ஊற்றுவோம். ஏன்னா அடுத்தது நம்ம திருப்பி போடணும் பார்த்தீங்களா,
அதனால் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை போட்டுடலாம். ஒரு மூடியை வச்சு தான் இது திருப்பி போடணும். அதுக்காக கொஞ்சம் நெய் கூடுதலாக இருக்கணும். மூடியில் அது ஒட்ட தான் செய்யும் திருப்பி போடும்போது. இப்போது ஒரு மூடியை வச்சு இதை இப்படி திருப்பி அதுக்கப்புறம் திரும்ப போடணும் அந்த சட்டியில். அதனுடைய மூடியிலேயே போட்டுக்கிறேன். போட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். மூடி சுடுது. பாருங்கள், திரும்ப அது மேலே அது அப்படியே போட்டுறேன். நெய் அதில் லீக் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த மூடி எண்ணெயாக போயிட்டா அதனால் ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. திரும்பவும் அதே மூடியை போட்டு நம்ம திருப்பிடலாம். ஏன்னா எண்ணெய் ஆயிடக்கூடாது பார்த்தீங்களா, அடுத்த மூடி எடுத்தால் அதுக்காக. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஆம்லேட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட்டு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷன்லாம் எதுவும் கிடையாது. 2 லேயர் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த முட்டை கீழே ஒரு லேயர் போட்டிருக்கேன், மேலே ஒரு லேயர் போட்டிருக்கேன். அந்த லேயர் எப்படி தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.